ஆட்சிக்கு வந்த பிறகு 5000 பள்ளிகள் கட்டியிருக்கிறோம், 6000 பள்ளிகள் கட்டியிருக்கிறோம் என்று மேடைதோறும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் முழங்கிக் கொண்டிருக்க, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு நிதியில் எத்தனை கட்டிடங்கள் கட்டப்பட்டது என்ற வெள்ளை அறிக்கை விட முடியுமா என்று திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்களின் சொந்த தொகுதியான திருவிடைமருதூர் அம்மன்குடி ஊராட்சி நடுநிலைப் பள்ளியின் நிலையை குறித்து காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள், கட்டிடங்கள் இல்லாமல் 4 ஆண்டுகளாக மரத்தடியிலும் ஷெட்டுகளிலும் ஒரே கட்டிடத்தில் 1 முதல் 8 வரையிலான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2 கல்வித்துறைக்கான அமைச்சர்களின் சொந்த தொகுதியில் இருக்கும் பள்ளிகளிலேயே கட்டிடங்கள் இல்லை என்பதாகவும் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு நிதி தரவில்லை என்ற புகாரை விடுத்து மாநில அரசு தமிழக பள்ளிகளுக்காக என்ன செய்தது என்பதை மக்கள் முன்பாக முதல்வர் கூற முடியுமா என்பதே பலரது கேள்வியாக இருக்கிறது.